திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. நண்பர்களே, நேற்று வரை 4வது பாடல் வரை திருவருள் துணை நிற்க சிந்தித்தோம். இன்று 5வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளை வேண்டியிருக்கும். 4வது பாடல் வரை அந்த பெண்களை எழுப்பிக் கொண்டு உள்ளி திலநகையாய் இன்னும் புலர்கின்றோ என்று அவர்களிடம் பேசி மகிழ்ந்து அந்த பெண்ணை எழுப்பிக் கொண்டு அடுத்த வீட்டுக்கு வருகிறார். அடுத்த வீட்டுக்கு வரும் பொழுது எங்கேயாவது அந்த பெண்ணை பதில் பேசினா அந்த பெண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவ்வளவு தூக்கம், நல்ல அசதி, நல்ல தூக்கம். இந்த பெண்கள் கதவை தட்டுறாங்க, அப்பவும் எழுந்திருக்கல. அப்ப இந்த வெளியே இருக்கிற பெண் ஒருத்தி சொல்றா, நீ எங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேசுறிய, மாலரியா நான்முகனும் காணா மலையாகி அண்ணாமலை பெருமானை திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த பெருமான் நமக்கு நல்லா அனுக்கிரகம் பண்ணக்கூடிய பெருமான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசி அதெல்லாம் பொய்யா, அதெல்லாம் பொய்யா நீ சொல்லிக்கிட்டு இருந்த. உள்ள புக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படுது. ஆனா பேசும்போது நல்லா பால் ஊறுகிற மாதிரி அருமையா பேசுறிய. இப்ப நிறைய பேர் அப்படித்தானே பேசுறாங்க. உள்ளதை இல்லைன்னு சொல்றதுக்கும் இறைவனை மறுத்து பேசுவதற்கும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு பாருங்க. ஆமா, இவங்க சொல்றது சரிதான, புராணங்கள் எல்லாம் அப்படித்தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசிடுவாங்க. பாலூறு தேன்வாய் படிரி, அப்படியே வாயிலிருந்து பால் ஊறி வர்ற மாதிரி, கேட்கும் போது செவிகளிலே பால் ஊறுகிற மாதிரி, உள்ளத்திலே இன்பம் திளைக்கிற மாதிரி பேசுவியே, அதெல்லாம் பொய்யா. வா, உன் கதவை தர. பாலூறு தேன்வாய் படிரி. படிரி என்பதற்கு பொய்யாக பேசுபவள், வஞ்சகமாக பேசுபவள்னு ஒரு அர்த்தம் உண்டு. பாலூறு தேன்வாய் படிரி கடற்கரைவாய். நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், யாராலும் அறிய மாட்டாத பெருமான். வேதங்கள் எல்லாம் அந்த பெருமானுடைய திருவடிகளை நாடி 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 ஓய்ந்திருக்கிறது, போற்றி புகழ்ந்து ஓய்ந்திருக்கிறது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய். நாம ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு கோலத்துல இருக்கிறோம். இந்த பிறவியில மானுட சட்டை வாங்கி இருக்கிறோம், போன பிறவில எப்படி இருந்தோம்னு தெரியாது, அதுக்கு முந்தி எப்படி இருந்தோம்னு தெரியாது, அடுத்த பிறவி எப்படி இருக்க போறோம்னு தெரியாது. அப்படி ஒவ்வொரு கோலத்திலையும் நம்மை ஆட்கொள்ளுகிற பெருமான் இருக்கிறாரு. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கோலத்திலையும் ஆட்கொண்டனாலதானே நமக்கு அந்த மானுட சட்டை கிடைத்திருக்கிறது. அப்படி ஆட்கொண்ட பெருமான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டி சீலமும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய். நாங்கள் எல்லாம் அந்த பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு வருகிறோமே, அது உன் காதுக்கு கேட்கலையா? அது நீ உணரவில்லையா? நீ இருக்கிற இருப்பு இப்படித்தானா? ஏலக்குழலி பரிசு, நல்ல நறுமணமிக்க கூந்தலை உடைய பெண்ணே, நறுமணமிக்க தைலத்தை தேய்த்திருக்கிறான். நம்ம அந்த விளையாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். திருவிளையாடல், பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா, அது பெரிய விவாதம். இங்க ஏலக்குழலி அப்படிங்கிறார். நறுமணம் பொருந்திய கூந்தலை உடைய பெண்ணே, நீ இருக்கிறது இப்படித்தானா? அவ்வளவும் பேசி அத்தனையும் பொய்யா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல மணிவாசக பெருமானார் நமக்கு ஆன்மாக்களுக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரை, ஆணவத்தாலும் செல்வ ஞானத்தாலும் கல்வி ஞானத்தாலும் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எதனால அறிந்து கொள்ள முடியும்? பதி பசு பாசம் என்கின்ற உண்மை பொருளை அறிந்தால் மட்டுமே இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் திருவள்ளுவர் நாயனார் கற்றதனால் ஆய பயனென்கொல் பாலறிவன் நற்றால் தொழார் எனும். பேருக்கு பின்னாடி 20 டிகிரி போட்டிருந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லை. இறைவனுடைய பெருமையை உணராவிட்டால், பதியினுடைய தெளிவை தெரியாவிட்டால், பசுவினுடைய இயல்பை அறியாவிட்டால், பாசங்களினுடைய இயல்பை அறியாவிட்டால் படித்ததுனால பிரயோஜனமே இல்லை. அந்த பசு பதி பாசம் என்கின்ற அந்த தெளிவே நம்ம இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அது இல்லாமல் இந்த உலகத்திலே உலக பந்தங்களே பெரிது என்று உழன்று கொண்டிருக்கும் ஆன்மாக்களை பார்த்து ஆச்சாரியனாகிய ஆன்மா
எவ்வளவு சொல்றேன் உனக்கு இறைவனை பத்தி. இத்தனையும் கேட்காம இன்னும் மறுபடியும் இங்கேயே இருந்துட்டு இருக்கே. எப்பத்தானே கடத்தேற போறியோ? ஏன்னா, ஆன்மாக்களின் துன்பம் கண்டு ஆச்சாரியன் இறங்குவான் என்பது திருவுருட்பயன் வாக்கு. ஆகவே அந்த ஆச்சாரிய பெருந்தகை நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த உலக பந்தத்திலேயே விழுந்து விடாதீர்கள் மக்களே. இதற்கெல்லாம் மேம்பட்ட இன்பம் ஒன்று இருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவிக்க வாருங்கள். படிரி கடை திறவாய் என்று நம்முடைய உள்ளமாகிய கதவை திறப்பதற்கு மணிவாசக் பெருமான் வேண்டுகின்றார். நாம் நம்முடைய உள்ளமாகிய கதவை திறந்து அப்பெருமானுடைய திருவிடி இன்பத்திலே லயித்து பேரின்ப வாழ்வு பெறுவோம். இந்த பாசுரத்தை முழுமையாக கண்டு மகிழ்வோம். சிற்றம்பலம். மாலறிய நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவறியார் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் காய் ஏல குழலி பரிசேலொரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே. ஹர ஹர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க.